பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்துடுறீங்க? நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு ராமதாஸ் பிரச்சனை, ராமதாஸ் குடும்பம் உட்காந்து பேசணும், இல்ல வன்னியர் சங்க தலைவர்கள் யாராவது உட்காந்து பேசணும். இதுல குருமூர்த்திக்கு என்ன வேலை? அப்பனும் மகனும் பிரிவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகள் பலவீனமாகும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு இது இடைஞ்சலாக வரும் அப்படின்னு அவர் எழுதினாராம் துக்ளக்ல. அப்படிதான் வாலண்டியரா சம்பந்தம் இல்லாம போவாங்க. இவங்க 2 பேர் உள்ள போனோம்னா உண்மையிலேயே பிரச்சனையை பேச வந்த அன்புமணி ராமதாஸ் ஏஞ்சி வெளியே போயிட்டார். ஸோ பாஜக கூட்டணி வைக்கணுன்றதுதான் தகராறு அப்படின்ற ஒரு சென்ஸ் வரும்பொழுது இந்த பிளவுலையும் பாஜக கூட்டணியோடைய விஷயம் இல்லாமல இருக்கும். ராமதாஸை நேரடியாக எதிர்க்க முடியாது, அன்புமணியை வச்சு காய் நகர்த்த முடியாது. அதுல தோத்து போன பிஜேபி இப்போ ராமதாஸிடம் சரண்டர் அடைஞ்சிருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்கலாமா? ஆமா, பிஜேபியும் சரண்டர் ஆயிடுச்சு, அன்புமணியும் சரண்டர் ஆயிட்டாங்க. உன்னை மந்திரி ஆக்குனது தப்பு, உன்னை இந்த வயசுல மந்திரி ஆக்குனது தப்பு, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட, மரியாதை இல்லாம நடந்துகிட்ட, அது பண்ற இது பண்ற, பாட்டில தூக்கி அடிச்ச எல்லாம் சொல்றாரு. இவ்வளவும் சொல்றவரு யோகிய நான் தான் என்ன சொல்லிருக்கணும்? இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் மேல இருக்கு, நீ ஊழல் பண்ணிட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டாரு? இவர் என்ன சொல்றாரு? நான் தலைவர், பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றாரு. இல்ல, பொதுக்குழு உட்பட எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது டாக்டர் ராமதாஸ். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். பாமகவுக்குள்ள ஏற்கனவே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில. அது வெளிப்படைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சமயத்துல பாஜக ஆதரவாளர் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு தொடர்பா அபிஷியலா இது வரைக்கும் நம்ம பேசக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்த பத்திரிகையாளரிடம் ஒரு நீண்ட நாள் நண்பர், அதன் அடிப்படையில சந்திச்சேன் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன நடக்குது? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? என்னைக்கு காயுது? எலிப்புடுக்க எதுக்கு காயுது? ராமதாஸ் பிரச்சனை, ராமதாஸ் குடும்பம் உட்காந்து பேசணும், இல்லை வன்னியர் சங்க தலைவர்கள் யாராவது உட்காந்து பேசணும். இதுல குருமூர்த்திக்கு என்ன வேலை? அதான் கேட்குறேன். எள்ளு என்னைக்கு காயுது, எலிப்புடுக்க எதுக்கு காயுது அப்படின்றது. அது கூடவே ஒட்டிக்கிச்சு அந்த எலிப்புடுக்க. அதுவும் கருப்பாக இருக்கிறதுனால கருப்பு எள்ளு கூட சேர்ந்து அதுவும் எண்ணெய்க்கு காயிற மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் மேட்ரு. அதாவது ஒரு துக்ளக்கில் எழுதினாராம். ஏற்கனவே அந்த பழக்கருப்பையா அவர் ஒரு யூடியூப்ல பேசினான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடிதம் எழுத வச்சு, அந்த கடிதத்தில் அப்பனுக்கு பிறகு கட்சி மகனுக்கு தானே வரும், நீ ஏன் அவசரப்படுகிறாய் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பழக்கருப்பையா எழுதி அந்த கடிதத்தை ராமதாஸ் போன ப்ரெஸ் மீட்டில் வாசித்தார். அதே மாதிரி இந்த எபிசோடில் இவர் குருமூர்த்தி இதனால் அப்பனும் மகனும் பிரிவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகள் பலவீனமாகும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு இது இடைஞ்சலாக வரும் அப்படின்னு அவர் எழுதினாராம் துக்ளக்ல. உடனே அதுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு ராமதாஸ் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரு அதுக்கு குருமூர்த்தி, ஐயா நானே நேரில் விளக்கம் சொல்லட்டுங்களா ஐயா அப்படின்னு. அப்படிதான் வாலண்டியரா சம்பந்தம் இல்லாமல் போவாங்க. ராமதாஸ் ஃபோன் பண்ணி, ஐயா என்னங்க ஐயா அப்படிலாம் ஏதாவது இல்லைங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ பேச முற்பட, ஐயா நான் நேரில் வந்துடுறேங்க ஐயா, ஐயா பாதத்தை சேவிச்சுட்டு நான் உடனே போயிடுவேன் ஐயா அப்படின்றார். உடனே வாங்க அப்படின்றார். அதே மாதிரி தான் சைதை துரைசாமி அவருக்கும் இப்போ அதிமுகவில் ஒரு பெரிய இடம்லாம் கிடையாது. அவர் எந்த பொறுப்பும் அவர் கிடையாது, எந்த கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கிறது கிடையாது. அவரும் ராமதாஸும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால ஒரு 11-20 நாளாக அவர் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காரு. அவரும் உள்ளே போய் உட்காந்து பேசுகிறாரு.
இவங்க 2 பேர் உள்ள போனோன்னா உண்மையிலேயே பிரச்சனையை பேச வந்த அன்புமணி ராமதாஸ் ஏஞ்சி வெளியே போயிட்டார். இந்த வருகை அப்படின்றது அன்புமணி ராமதாஸினுடைய முயற்சியால தான் இன்னைக்கு, இல்லைன்னா அன்புமணி ராமதாஸுக்கு ஃபேவரா தான் குருமூர்த்தி போய் இன்னைக்கு ராமதாஸ் அவரிடம் பேசினாரு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இப்போ பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம், நீங்க சொன்னது போல, அவர் எழுதினது போல, பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம், பாமகவை என்டிஏக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் பட்சத்துல இந்த பாமகவில் ஏற்பட்டிருக்க குழப்பம் வாக்கு வங்கியை கரைய செய்யும் அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கு. அதனாலதான் தூதா இவர் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அப்பா மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தகராறை தீர்த்து வைக்கிறதுக்காக குருமூர்த்தி போயிருக்காரு அப்படின்னும் பார்க்கப்படுது. அதுதான் ராமதாஸ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. எனக்கே தெரியாது, காலையில பாரத் மாதா கி ஜேன்னு ஒரே சவுண்டு வந்துச்சு, இவனுங்க எல்லாம் உள்ள உக்காந்தானுங்க, உடனே சாப்பாடுலாம் போட்டாங்க, அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணி என் காலை பிடிச்சி அழுதாங்க அப்படிலாம் அவர் டெபிக் பண்ணிட்டு போறாரு. பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பாஜக கூட்டணி வைக்கணுன்றதுதான் தகராறு அப்படின்ற ஒரு சென்ஸ் வரும்பொழுது இந்த பிளவுலையும் பாஜக கூட்டணியோடைய விஷயம் இல்லாமல இருக்கும். அப்ப இன்னைக்கும் அன்புமணி வந்து ஸ்ட்ராங்கா பாஜக கூட்டணி போகணுன்றாரு, ராமதாஸ் அதுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது எதுவா இருந்தாலும் சார், அவர் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்காருன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, ரைட்டா? அவரும் சேர்ந்து தானே அன்புமணி போறன்னொடனே இவரும் போய் மோடி அப்படிலாம் கட்டி பிடிச்சாரு, ரைட்டா? திருதுராஷ்டிர ஆலிங்கனம்னுவாங்க, அந்த மாதிரி போய் அப்படியே கட்டி பிடிக்கிறது. கண்ணு தெரியாத திருதுராஷ்டிரம் வந்து யாரையாவது கொல்லணும்னா அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி போய் ஒரே இருக்குவானு அந்த மாதிரி ஒரு ஆலிங்கனம்லாம் அவர் பண்ணாரு. இவருக்கு தெரியாமலா பண்ணாரு? அவர் இன்னும் அந்த டைம்ல அகென்ஸ்டா இல்லை. நான் ஏடிஎம்கே கையில் பொட்டி வாங்கிட்டாங்க. ஏடிஎம்கே கிட்ட வந்து பொட்டி வாங்கினது அன்புமணிக்கு இல்லை. அன்புமணிக்கு அங்கே இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜ் கேஸில் வந்து கரெக்டாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இது அன்னைக்கு முந்தின நாள் தான் டே டு டே நீ அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு டெல்லி கோர்ட் வந்து உத்தரவு போடுது. டே டு டே அப்பியர் ஆனால் அண்ணன் ஜெயிலுக்கு போயிடுவார். டே டு டே ட்ரையல் நடக்கக்கூடாது. ட்ரையல் நடந்தால் அண்ணன் ஜெயிலுக்கு போயிடுவார். அதனால் பிஜேபி கூட்டணிக்குள்ளே போகணுன்றது இவருடைய நிர்பந்தம். அதனால தான் காலை பிடிச்சி கதறது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவ்வளோ நாள் எல்லா பிரச்சனையும் பேசுகிறாரு சார் ராமதாஸ். அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் என்னன்னு பேசினாரா? உன்னை மந்திரி ஆக்கினது தப்பு, உன்னை இந்த வயசில் மந்திரி ஆக்கினது தப்பு, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்ட, அது பண்ணுற இது பண்ணுற, பாட்டிலை தூக்கி அடித்த எல்லாம் சொல்கிறாரு. இவ்வளவும் சொல்கிறவரு யோகியை நான் தான் என்ன சொல்லிடணும்? இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் மேலே இருக்கு, நீ ஊழல் பண்ணிட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டாரு? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, இன்னும் முடிவாகலை. அப்படியே அது குறைந்தபட்சம் அதையாவது சுட்டி காட்டிருக்கணும்ன்றீங்க. ஆமாம், ஒரு மந்திரி பதவி கொடுத்ததே தப்புன்னும் போது நீ வந்து ஊழல் குற்றச்சாட்டு உங்ககிட்ட நீ வந்து டே டு டே ட்ரையலுக்கு ஆர்டர் போடுறாங்க ஒரு நீதிமன்றம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய பிக்சர் வரும்போது விமர்சனம், இப்போ நீங்கள் உங்கள் மேலே நான் விமர்சனம் பண்ணுறேன்னு வைங்களேன், நீங்கள் பண்ண ஒரே ஒரு தவறை மட்டும் சுட்டி காட்டுவேனா? நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் தானே நான் சுட்டி காட்டுவேன். அந்த மாதிரி தானே இவர் சுட்டி காட்டியிருக்கணும். அப்போ அதில் நேர்மை இல்லைல்ல. விஷயம் என்னன்னா, நல்ல ஒரே ஒரு உதாரணம் தான். இப்போ ஒரு சோறு இருக்குது, குழம்பு இருக்குது. ராமதாஸ் வந்து சோறு மாதிரி, அன்புமணி வந்து குழம்பு மாதிரி. அந்த சோறு இல்லைன்னா அந்த குழம்புக்கு மரியாதை இல்லை, ரைட்டா? சோறை கூட உப்பு போட்டு தின்னுடலாம், குழம்பை தனியாக குடிக்க முடியுமா? காரக்குழம்போ சாம்பாரோ மீன் குழம்போ எதுவாக இருந்தாலும் சரி தனியாக சாப்பிட முடியுமா? முடியாது. பாமகன்ற சர்க்கிளில் ராமதாஸ் தான் சோறு, அப்போ அன்புமணி வந்து குழம்பு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அப்போது வாக்கு என்பது 6 இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தார் இவர், இடஒதுக்கீடுக்காக போராடினார் இவர், 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்வதற்கான மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர் இவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ராமதாஸ் தான் சாரும் சார். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோட விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியுடைய தோற்றம் அதெல்லாம் இவருக்கு தெரியாது, அன்புமணிக்கு தெரியாது. அதாவது எம்ஜிஆர் வந்து நக்சல் தோழர்களை வந்து இன்னைக்கு இவர் அடக்கிறார் பாருங்க, நரேந்திர மோடி. அந்த மாதிரி ஒரு 4000 தோழர்களை வந்து எம்ஜிஆரோடைய வால்டர் தேவாரம் டீம் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், கடலூர்,
வட தமிழ்நாடு முழுக்க அந்த எம்எல் தோழர்களை வந்து அடித்து சாவடிக்கிறாங்க. அப்போது எம்எல் ஆதரவாளர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ உருவான மூமெண்டம் தான் சமூக மக்களுக்காக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ஒரு மூமெண்டத்துக்காக 20க்கும் மேற்பட்டோர் தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த நக்சல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். விடுதலை சிறுத்தைகள் கூட அடங்கமறு, அத்துமீறி, திமிரி எழு, திருப்பி அடி, AK-47 வாழ்க, இதெல்லாமே வந்து அந்த நக்சல் இன்ஃப்ளூயன்ஸில் தான். திருமாவளவனே பல இடங்களில் சொல்கிறார், என்னை தேடி போலீஸ் வந்தது, என்னை போலீஸ் தூக்கிட்டு போச்சு. மலைச்சாமின்றவருடைய ஃபைண்டிங் தான் விடுதலை சிறுத்தைகள். அந்த மாதிரி புலவர் தீரன் யாரு? எம்எல் சிம்பத்தைசரு. ஸோ அப்படி வடிவமைச்ச பாமகல இருந்த அந்த ஸ்பிரிட்டடான ஓட் பேங்குக்கான சொந்தக்காரன் வந்து ராமதாஸ் தான். அப்போது என்ன சபதம் போட்டிருந்தார் ராமதாஸ்? நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டேன், பாராளுமன்றத்தில் என் கால்கள் படாது, நான் எந்த என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அதெல்லாம் அவர் போட்ட சபதம். அதெல்லாம் மீறி இவங்களை அனுப்பும் போது அந்த தோழர்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ்லேருந்து டிவியேட் ஆகிறாங்க. டிவேட் ஆகிட்டு அன்புமணியை ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த 20க்கும் மேற்பட்ட தியாகிகள் செத்தாங்களே, அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தனு கூட ₹1 கூட ஹெல்ப் பண்ணல. இன்றைக்கி இவங்களோட சொத்து மதிப்பு வந்து 1,30,000 கோடிக்கு மேலே. இவங்களுடைய சொத்து மதிப்பு சுவிட்சர்லாண்ட்லேயே இவங்க வந்து ஒரு 30,000 கோடி வச்சுருக்காங்க. பாக்கி எல்லாமே இந்தியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சொத்து மதிப்பு அவ்வளோ இருக்குது. பட் இவங்க வந்து யாருக்கும் 5 பைசா ஈயவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த கேஸில் வந்து மாட்டிக்கிட்டு சௌமியா அன்புமணியும் இவங்களும் கெஞ்ச ரைட்டுன்னு இவர் போக, அதுக்கப்புறம் இவர் எட்டி உதைக்க ரைட்டுங்களா. அப்போ சௌமியா அன்புமணி வந்து அங்கே ஜெயிச்சா அவங்க மத்திய மந்திரி ஆகிடுவாங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வர, அவங்க அதுக்கு மேலே கிருஷ்ணசாமின்னு ஒரு சாதாரண காங்கிரஸ்காரனுடைய பொண்ணு, அது அவங்களுடைய கற்பனைகள் வந்து எல்லை மீறி போக, சுசீலாவுக்கும் சௌமியாவுக்கும் பிரச்சனை வர, அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி கேவலமாக ராமதாஸை திட்ட, இவர் வந்து பாட்டில் எடுத்து ராமதாஸை அடிக்க, அவங்க அம்மாவை நோக்கி அடிக்கப்பட்டதில்லை, எங்கள் அம்மாவின் மேல் சிறு துளியும் படாது அப்படின்னு மறுநாள் வந்து அன்புமணி வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அடித்தது வந்து அப்பாவை நோக்கி தான் அடிக்கிறார், ராமதாஸை நோக்கி தான் அடிக்கிறார். ஸோ அந்தளவுக்கு கலவரம் வர விக்ஸான ராமதாஸ் வந்து தன்னுடைய அந்த பழைய புரட்சிக்காரன் வேஷத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நான் தாண்டா எல்லாத்தையும் தீர்மானிப்பேன்னு ஏற்கனவே பைலா வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நிறுவனர் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார், பொதுக்குழுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிறுவனர் தான் தீர்மானிப்பார். இவர் என்ன சொல்கிறார், நான் தலைவர், பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றாரு. இல்லை, பொதுக்குழு உட்பட எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது டாக்டர் ராமதாஸ். நான் தான் தீர்மானிப்பேன். பொருளாளராக திலகபாமாவை போடுங்க, திலகபாமாவுக்கு பதில் ஒரு இஸ்லாமியரை போடுங்கன்றது பைலா. பாமகவுடைய பைலாவில் வந்து இஸ்லாமியரை போடணுன்னு இருக்குது. அதுக்கு பதில் அவர் ஒரு இஸ்லாமியரை போடுறாரு, மாவட்ட செயலாளர்களை நீக்கிறாரு, போடுறாரு. எல்லாமே இது எல்லாமே பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் திருக்கச்சூர் ஆறுமுகம், வழக்கறிஞர் பாலு, அப்புறம் ஒரு பெண்ணு, அதுக்கப்புறம் ராமதாஸோட ஒரு பொண்ணு, இவங்கெல்லாம் உட்காந்து நேற்று 2 நாளாக பேசுகிறாங்க. ராமதாஸ் கிட்ட பேசி எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வரவே, அன்புமணியோடு இணங்கி போகிறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் அன்புமணி இன்னைக்கு பேச வர்றாரு. அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாதுன்னு குருமூர்த்தி சொல்கிறாங்க. அது உண்மை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஃபன்னி, குருமூர்த்தி வந்து ஒரு ஜோக்கர். அன்புமணி வந்ததே தெரியாமல் நீ எப்படி, இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேங்க, உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரே வாசல் தானே எல்லாருக்கும் இருக்கும், வரவேற்பறைன்றது வாசலோடு இணைஞ்சு தானே இருக்கும். ராமதாஸ் வீட்டுக்கு நான் பலமுறை போயிருக்கேன், வரவேற்பறைன்றது வாசலோடு இணைஞ்சு தான் இருக்கும். அவர் ஃபிசிக்கலாக மீட் பண்ணாட்டினாலும் கூட வர்றது, இப்போ குருமூர்த்தி யாரை ரெப்ரசன்ட் பண்ணி உள்ளே போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது அன்புமணி அவர்களுக்கு தெரியாமல் குருமூர்த்தி வந்தாரா, குருமூர்த்தி வந்து அன்புமணி வந்தது தெரியாமல் அவர் போய் ராமதாஸை பார்த்தாரான்ற கேள்வி இருக்குல்ல. லாஜிக்காக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதான் முதல்ல பதில் சொல்கிறேன். எள்ளு வந்து எண்ணெய்க்கு காயுது, எலி புடுக்க எதுக்கு காயுது? இது சம்மந்தமில்லாத ரோலுக்கு இவர் வந்து சங்கர மடத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இவர் ஏன் நுழையிறாரு? தேவையே கிடையாது. பிஜேபியுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, அங்கே வந்து வன்னியர்கள் மத்தியில் பிஜேபி ஒர்க் பண்ணுது, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஒர்க் பண்ணுது, வன்னியர்கள் மத்தியில்
நிறைய அவங்களுக்கு கெயின்ஸ் வந்திருக்கு. 1 இயர் பேக்கெட்டுகளுக்குள்ள நிறைய ஆர்எஸ்எஸ் இன்வேஷன் என்பது இருக்குது. இவங்க வந்து தொடர்ந்து 3 எலெக்ஷனாக பிஜேபியோட தானே இருக்காங்க இவங்க. அதனால் வந்து ஒரு பெரிய செட்டு வந்து பிஜேபிக்கு அங்கேயே கிரியேட் ஆகுது, ரைட்டுங்களா? அப்போது போன எலெக்ஷனில் அவங்க 18% அவங்க வாங்கிறதுக்கு வந்து 1 இயர் பெல்ட்டும் ஒரு காரணமாக அமையுது. ஸோ அதுக்குள்ளேருந்து கொண்டு வந்து அன்புமணியை வச்சு உடைச்சி, அன்புமணியை வந்து டிடிவி தினகரன் மாதிரி அந்த கட்சியை வந்து நம்மளோட இணைச்சிடலாம் பாமகவை. அப்போ வந்து உங்களுக்கு 30% ஸ்ட்ரென்த் வந்துடுது இல்லையா, அப்படின்றது தான் இவங்க கணக்கு. ஆனால் ராமதாஸ் கோச்சிப்பார்னா ராமதாஸை தூக்கி போட்டுடலாம், ராமதாஸ்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தான் இவங்க ஆரம்பித்தோம். இது ஒர்க்கு வந்து பிஜேபியோடைய ஒர்க்கு. இப்போ அன்புமணியை ஆட்டு வைக்கிறது பிஜேபி தான். ஏன்னா அந்த கேஸ் இருக்குல்ல அங்க. சரி, இப்போ அன்புமணி அவரால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பிஜேபி டைரக்டா களத்துல இறங்குது, அப்படி புரிஞ்சுக்கலாமா நாம்? ஆமாம் சார். அதாவது ராமதாஸ் வந்து ரொம்ப ஷ்ரூட் அரசியல்வாதி. ராமதாஸ் இந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவரு வந்து கத்தி எடுத்துட்டு முகுந்தனை கொண்டு வர்றாரு. அங்கே பிரச்சனை வந்த உடனே அன்புமணியை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அவரை வந்து செயல் தலைவராக்குறாரு. அதுக்கப்புறம் அன்புமணி ஆதரவாளர் யார், திலகபாமா, அந்த அம்மாவை தூக்கி பொருளாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டு ஒரு இஸ்லாமியரை போடுறாரு. அதான் பைலா பிரகாரமே அதான். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 10 பேரோ 11 பேரோ தான் ராமதாஸ்க்கு வராங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து 100% அன்புமணி கூட்டத்துக்கு போகிறாங்க. அவங்கள எல்லாரையும் ராமதாஸ் நீக்கிறாரு. ராமதாஸ் நீக்க இவர் போட்டுக்கிட்டே வர்றாரு. ராமதாஸ் வந்து டோட்டலாக பிடிச்சிட்டார். ஒரு முக்கியமான நிர்வாகி புத்தா அருள்மொழின்னு வன்னியர் சங்க நிர்வாகி, அவர் கேட்டகாரிகளாக சொல்லிட்டாரு. வன்னியர் சங்கம் முழுக்க ராமதாஸோட தான் வருது. முதல்ல அந்த பாண்டிச்சேரியில் சண்டை வருது. சண்டை வந்த உடனே இவர் வந்து அணி அணியா ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? ராமதாஸ். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் இவரு வந்து கூட்டத்தை கூட்டுறாரு. அன்புமணி முயற்சிக்குன்னு கூட்டத்தை கூட்டுறாரு. இவரோட கூட்டம் கிராண்ட் சக்சஸ் வித் ஹெல்ப் ஆஃப் பிஜேபி. அது வந்து ஒரு கிராண்ட் சக்சஸ். ஆனா இவரோட ஹோல்டு என்பது அந்த கட்சியில ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. அன்புமணி தான் கட்சின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவர் சேலத்துக்கோ வேலூருக்கோ போனா கூட இவர் வந்து வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுற அளவுக்கு அன்புமணி இருக்காரு அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் ராமதாஸ் அவரோட பேட்டியிலேயே சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது டம்மி பீஸ்ன்னு ஒதுக்குன ஒரு பீஸு திடீர்னு நீச்சல் குளத்துல ஸ்விம் பண்ணுது. இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப ராமதாஸை நேரடியாக எதிர்க்க முடியாது, அன்புமணியை வச்சு காய் நகர்த்த முடியாது, அதுல தோத்து போன பிஜேபி இப்போ ராமதாஸிடம் சரண்டர் அடைஞ்சிருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்கலாமா? ஆமா, பிஜேபியும் சரண்டர் ஆயிடுச்சு, அன்புமணியும் சரண்டர் ஆயிட்டாங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க எதை ஒன்னா செஞ்சு தர தயார், ரைட்டா? அன்புமணி வந்து தலைவர் பதவியிலேருந்து நான் விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பாக்கி எல்லாத்துக்குமே அவர் தயார். முகுந்தனுக்கு போஸ்டிங் போட தயார். சௌமியா அன்புமணி வந்து இனி மரியாதை குறைவாக பேசுறத தடுக்கிறதுக்கு அன்புமணி தயார், எல்லாமே தயார். ஆனால் ராமதாஸ் எதற்கும் தயாராக இல்லை, உறுதியா இருக்கிறாரு. அவர் ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திரங்கள் என்னன்னா, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் நிறுவனர், நீங்க தான் கூட்டணியை தீர்மானிப்பீங்க. முகுந்தனுக்கு நீங்க என்ன போஸ்டிங் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க, முகுந்தனை பக்கத்திலே வச்சுக்கோங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் உதவியா இருப்பாரு, அங்கே வந்தால் எனக்கும் உதவியா இருப்பாரு, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. சௌமியாவும் மன்னிப்பு கேட்கவும் வச்சுருவோம், எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம். ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார். இதுக்கு நடுவில் தான் குருமூர்த்தி வராரு, சைதை துரைசாமி வராரு, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை தோல்வி. அப்படி பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் தோல்வி. ஆனால் அந்த டெவலப்மெண்ட்ல என்ன இருந்ததுன்னா, ரொம்ப கனன்று கொண்டிருந்த பாமக வந்து இப்போ அன்புமணியே இறங்கி வந்து தைலாபுரத்துக்கு வந்து பேசினதுனால அந்த சூடு தணிஞ்சிருக்கு. ஆனா அந்த சூடு தான். ராமதாஸ்க்கு இருக்கக்கூடிய ஹோல்டு வந்து பைலா, கட்சியினுடைய பைலா. அதன் அடிப்படையில ராமதாஸ் அவர்கள் நினைத்தால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்றதுனால இன்னைக்கு அன்புமணிக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்போ அன்புமணியினுடைய நிலையை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகான அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் விலகி சென்று, பாஜகவினுடைய பின்னணியில ஓபிஎஸ் விலகி சென்று அவர் தர்ம யுத்தம் நடத்தினார்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இன்னைக்கு அன்புமணி சிக்கிக்கிட்டு இருக்காரா? தர்ம யுத்தம் வெற்றியும் அடையாம வேற வழியும் இல்லாம
இன்னைக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்காருல்ல ஓபிஎஸ். அந்த மாதிரியான நிலைமையை நோக்கி தான் இன்னைக்கு அன்புமணி சென்றுகிட்டு இருக்காரா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இதுல உண்மையிலேயே ஓபிஎஸ் ஆக்க நினைச்சது அவங்க ராமதாஸ். ஓ, அன்புமணி எடப்பாடி. கட்சி ஆதரவு, நிர்வாகிகள் ஆதரவு, பொதுக்குழு ஆதரவு, இதெல்லாம் யாருக்கு? இந்த எடப்பாடிக்கு. ஓபிஎஸ் ஆக்க நினைச்சது வந்து ராமதாஸை. ஆனால் அவங்க கட்சியுடைய பைலா வந்து ஏடிஎம்கே மாதிரி இல்லை. ஏடிஎம்கே பைலா ரொம்ப ஸ்ட்ராங் பைலா. நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படணும்னா உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணுன்ற பைலா. அந்த பைலாவை ஹைலைட் பண்ண எவனுக்கும் தெரியல. கோர்ட்டுக்கும் அந்த பைலாவை கொண்டு போகல. அது ஒரு சிவில் டிஸ்பியூட்டாகவே நின்று போய் அது இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த இது அது இன்னும் டிஸ்பியூட் அது வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பைலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பிஎம்கே பைலா வந்து ஸ்ட்ராங். எதுவாக இருந்தாலும் நிறுவனரை கூப்பிடணும். பொதுக்குழுவாக இருந்தாலும் நிறுவனரை கூப்பிடணும். மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருந்தாலும் நிறுவனரை கூப்பிடணும். நிறுவனரோட அட்வைஸ் பிரகாரம் தான் நீங்கள் நடக்கணும். அவரை கன்சல்ட் பண்ணாமல் அவரோட கருத்து கேட்காம எதுவுமே நீங்கள் நடக்க முடியாதுன்றது தான் பைலா. அப்போது ஓபிஎஸ் மாதிரி ராமதாஸ் ஆக்கிட்டு இபிஎஸ் மாதிரி அன்புமணியை கொண்டு வரலாம், அவருக்கு மாம்பழ சின்னம் கொடுக்கலாம். காலப்போக்கில் அந்த கட்சியை வந்து பாஜகவோட எண்ணமா இருக்கட்டும். பட் இப்போ நடந்தது தலைகீழாக நடந்து இப்போ அன்புமணி புரிஞ்சுக்கிட்டாரா, நான் ஓபிஎஸ்ஸா மாறிடுவேணும் அப்படின்ட்டு? அது புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸோட கேவலமாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த பைலா டிஃப்ரெண்ட் பைலா. ரெண்டாவது, இந்த கட்சி என்பது வந்து முழுக்க முழுக்க ராமதாஸை சுற்றி பின்னப்பட்ட கட்சி. அது 95, அவர் சொன்ன மாதிரி 95,000 கிராமங்கள், மிக கடுமையான உழைப்பு, மிக மிக கடுமையான உழைப்பு. என்ஜிஓ மாதிரி தான் கொண்டு வர்றாரு. நக்சல் தோழர்கள் மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க அந்த பேட்டர்னில் தான் அந்த கட்சி வளருது. ரைட்டுங்களா? அங்கே தியாகம் பண்ணுறதுக்கு இப்போ இவர் தியாகம் பண்ணுறதை பார்த்துட்டு ஆர்கனைஸ் ஆகிறவன் இதை விட பயங்கரமாக தியாகம் பண்ணுவான். அந்த மாதிரி தான் அவன் இருப்பான். ஸோ அப்படி தியாகம் பண்ணவங்க தான் அந்த இடஒதுக்கீடுக்காக 20க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிகளுக்கு மார்பை காண்பித்தார். இந்த மாதிரி அதுக்கு பிறகு எந்த போராட்டமுமே நடந்தது இல்லை. இவ்வளோ பேர் செத்ததும் கிடையாது. ரைட்டுங்களா? பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 11 பேர் செத்துட்டாங்க, 20 பேர் 15 பேர் செத்துட்டாங்க அப்படின்றது நமக்கு பெருசாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 21 பேர் செத்தாங்க, 100 பேர் காயமடைஞ்சாங்க அந்த போராட்டத்தில். ஸோ அதுக்கான போராட்டம், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து. ஸோ இது வந்து ராமதாஸுடைய பர்சனல் வெற்றி. அந்த எழுச்சியோட பிரதிநிதியாக இன்றைக்கி இருக்கிறது ராமதாஸ் மட்டும்தான். அதனால தான் ராமதாஸை காடு வெட்டி குருவால் கூட ஒன்றும் பண்ண முடியல. ரைட்டா? எல்லாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. யார் வேணா போங்க, நான் நிற்கிறேன் அப்படின்றது அந்த எழுச்சி இருக்கு இல்லையா, அந்த எழுச்சியோட பிரதிநிதியாக நிற்கக்கூடிய ராமதாஸ், அந்த உழைப்பின் பிரதிநிதியாக நிற்கக்கூடிய ராமதாஸ், அவரை தோக்கடிக்க முடியாமல் இவங்க போய் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு காம்ப்ரமைஸும் ஃபெயிலியர் ஆகி நடுத்தரில் நின்றுட்டு இருக்காங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.